மீனா. காட்டுல இருக்கிற மிருகங்களை புலி வேட்டையாடுற மாதிரி அந்த புலிகிட்ட இருந்து அந்த விலங்குகள் எப்படியாவது தப்பிச்சு தன்னோட உயிரை காப்பாத்திக்கும். ஆனா இங்க தப்பிச்சுக்க கூட வழி இல்லாம ஜெயில இருக்கிற இந்த மிருகத்துக்கிட்ட மட்டும் வயசு பொண்ணுங்க யாரும் இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. வாமா. அட, ரூம் எல்லாம் அப்படியே கிடக்கு. இந்த ரூமை சுத்தம் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த ஆளுங்க எங்க போனாங்கன்னே தெரியல. இடியட்ஸ். நீ இங்கே இருமா, நான் போய் அவங்கள கூட்டிட்டு வரேன். மீனாட்சி, உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். இப்போ நான் உன் மேல கை வச்சேன்னு வச்சுக்க, நீ பயங்கரமா சத்தம் போடுவ. ஆனா யாருக்குமே இங்க கேட்காது. ஒருவேளை கேட்டாலும் யாராலையும் இங்க வர முடியாது. நான் உன் மேல கை வச்சேன்னா நீ என்ன கடிப்ப. ஆனாலும் உன்னை நான் விட மாட்டேன். நீ அழுதாலும் எனக்கு உன் மேல இறக்கமே வராது. நீ என்ன கண்டபடி திட்டினாலும் அது என் காதுல விழுந்தாலும் நான் தொடச்சு போட்டுருவேன். அதுக்கப்புறம் நீ என் கால்ல விழுந்து கெஞ்சுவ, என்ன விட்டுக்க சார். ஆனாலும் நான் பிடிச்ச புடிய விட மாட்டேன். அப்பப்பா, இந்த டென்ஷன்லாம் நமக்கு எதுக்கு சொல்லு? நீ அமைதியா ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்க, உனக்கு இது ஜெயில் மாதிரியே இருக்காது, மாமியார் வீடு மாதிரியே இருக்கும். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை ரொம்ப அன்பா பாத்துப்பாங்க. என்னடி சொல்ற என் சொல்ல? நில்லு 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 நில்லு. என்ன சாவடிச்சறீங்க? செத்து போய் என்னடி பண்ணுவ? உயிரோட இருந்தா நான் மட்டும் இல்ல, நீ சந்தோஷமா இருக்கலாம். உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க என் கையில கிடைச்சாங்கன்னா அவங்கள பூ மாதிரி நான் ரொம்ப பத்திரமா பாத்துப்பேன். உன்னோட ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு தானே போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணாங்க. பாவம், உன் ஆசையெல்லாம் நிராசை ஆயிடுச்சு இல்ல? ஓ, அதனால தான் அந்த கடவுள் என்ன உன்கிட்ட அனுப்பி வச்சிருக்கார் போல இருக்கு, உன் விருப்பத்தெல்லாம் நிறைவேற்ற சொல்லி. மீனாட்சி, நீ ஒத்துக்கிட்டா உனக்கு சொர்க்கத்தை காட்டுவ, ஒத்துக்கலன்னா நரகத்தை காட்டுவ. என்ன சொல்ற? என்னடி
போயிட்டாளா? இல்ல, மூச்சு இருக்கு. மை காட், நம்ம வேலைக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையா சார்? சரி சரி, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போ. ஓகே சார். டாக்டரை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நினைவு திரும்பினவன கூப்பிடுமா? சரிங்க டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். மீனாங்கிற பொண்ணு எந்த வார்டுல இருக்காங்க? வார்டு நம்பர் 3ல இருக்காங்க. வாங்க பெரியய்யா. டாக்டர், என் பொண்ணுக்கு எப்படி இருக்கு? நீங்க யாரு? மீனாட்சியோட அப்பாங்க. உங்க பொண்ணுக்கு ஒண்ணும் பயப்படுற மாதிரி இல்ல, இப்ப நல்லா இருக்காங்க. நான் போய் பார்க்கலாமா டாக்டர்? பாருங்க, ஆனா டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. ஓகே டாக்டர். மீனா, தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாருமா. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரிம்மா. அம்மா, இந்த காயம் எப்படி ஏற்பட்டது? அது எங்களுக்கு தெரியாது. இங்க வரும்போதே காயத்தோட தான் வந்தாங்க. சரிப்பா, வா போலாம். இது பார், நீ இங்கே இரு. நான் போய் டாக்டர் கிட்ட பேசிட்டு வரேன். நானும் வரேன் பெரியய்யா. வேண்டாம்ப்பா, மீனாட்சிக்கு எப்போ வேணாலும் சுயநினைவு திரும்பலாம். சுயநினைவு வந்ததை என்ன கூப்பிடு, நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்க பெரியய்யா. சார், நடந்தது என்னன்னு எனக்கு மறைக்காம சொல்லுங்க. ஐயோ டாக்டர், உங்ககிட்ட இது வரைக்கும் நான் எதையாவது மறைச்சிருக்கேனா? என்கிட்ட இருந்து வந்த அபார்ஷன் கேஸ் எல்லாத்தையும் நீங்க தானே முடிச்சு கொடுத்துருக்கீங்க. சொல்லுங்க. அதுக்கு தான் உண்மையை சொல்றேன். அந்த பொண்ணுக்கு அடிப்பட்ட காயங்களை பார்த்தா நீங்க ஏதோ பண்ண மாதிரி இருக்கு. ஐயோ டாக்டர், நான் எதுவுமே பண்ணல. சின்ன பொண்ணு அழகா வேற இருக்கால, அதனால நான் ட்ரை பண்ணேன். ஆனா வலையில விழல. அவ ஓடி செவுத்துல போய் முட்டிக்கிட்டு மயக்க போட்டு கீழே விழுந்துட்டா. நீங்க சொல்றது உண்மையா? அதான் நடந்தது டாக்டர். மீனாட்சியோட வாழ்க்கையை நாசமாக்க உயிரோட விட மாட்டேன்டா, கொன்னுடுறேன். டேய், உன்னோட சுயரூபம் என்னன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லி உன்னை செருப்பால் அடிக்கிற மாதிரி செய்யறேன். விட மாட்டேன்டா. பெரியய்யா, பெரியய்யா, டேய், உன்னை என்ன பண்ற பாரு. டேய், உன்னால என்னடா பண்ண முடியும்? ஒரு போலீஸ் ஆபீசர் மேல கை வச்சன்னு சொல்லி உன்னை எங்கேயே என்கவுண்டர் பண்ணிட்டு போயிட்டே இருப்ப. நீ ரிட்டையர் மிலிட்டரி ஆபீசர்ன்றதுனால சும்மா விடுற. உயிர் பழிச்சு போடா. டேய், இவனை கூட்டிட்டு போயா. டேய், நம்ம மீனாட்சி வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் இவன் தான். டேய், உன்னை என்ன பண்றேன் பாரு. உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். நான் யாருன்னு காட்டுறேன். சார், இந்த விஷயம் மீடியா வரைக்கும் போகாம பாத்துக்கோங்க.
இவன் அந்த அளவுக்குலாம் போக மாட்டான். வணக்கம் சார். Very glad to meet you, sir. Please take your seat. Thank you. சொல்லுங்க சார். இப்போதைக்கு நான் இருக்கிற மனநிலையில உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேச முடியாது சார். What happened, sir? Anything serious? நான் மிலிட்டரியில ஒர்க் பண்ணிருக்கேன். Yes, I know everything, sir. இப்போ நான் உங்க முன்னாடி ஒரு சாதாரண ஆளா உட்கார்ந்திருக்கேன் சார். என்னாச்சு சார்? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தாராளமா கேளுங்க, நான் செய்றேன். எனக்கு இருக்கிற சொத்தே என் பேரன் மட்டும்தான். அவன் பேரு சுபாஷ் சந்திர போஸ். டாக்டருக்கு படிச்சு என் ஊர்லயே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். எல்லாருக்கும் நல்லபடியா தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு சமீபத்துல தான் கல்யாணம் ஆச்சு. முதலிரவு அன்னைக்கே போலீஸ் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அடிப்பட்ட போலீஸ் ஆபீசரை காப்பாற்றணும்னு சொன்னாங்க. என் பேரன் அவங்க கூட போனான். மறுபடியும் திரும்பி வரல சார். விவரம் தெரிஞ்சுக்க அவனை தேடி போன அவன் மனைவி மீனாட்சிய போலீஸ் கஸ்டடியில் எடுத்து டிஎஸ்பியை கொன்னது அந்த அப்பாவி பொண்ணுதான்னு ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் என் பேரனுக்கு என்னாச்சுன்னே தெரியல, இன்னொரு பக்கம் அவன் மனைவி ஜெயிலில். அட்லீஸ்ட் அங்க கூட அவளுக்கு பாதுகாப்பு இல்லை சார். அப்படின்னா ஜெயில ஏதாச்சும் கொலை முயற்சி நடந்திருக்கு சார். அப்படின்னா ஜெயில ஏதாச்சும் கொலை முயற்சி நடந்திருக்கு சார். சுயநினைவு இல்லாம அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. நான் நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்க போனப்போ என் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டான் சார். என் பேரனும் அவன் மனைவியும் குற்றவாளியா நிரபராதியாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம பொறுக்கி ரவுடி மாதிரி நடந்துக்கிறவங்க இந்த அதிகாரத்துல இருக்கும்போது அவங்க பண்ற பித்தலாட்டங்கள் எல்லாம் உண்மையை பொய்யாக்கிடுது சார். எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை சார். அவங்க பண்ற பித்தலாட்டங்கள் எல்லாம் உண்மையை பொய்யாக்கிடுது சார். எனக்கு வேற எதை பத்தியும் கவலை இல்லை சார். எனக்கு நியாயத்து மேல முழு நம்பிக்கை இருக்கு சார். நிச்சயமா நியாயம் கிடைக்கும்னு நம்புறேன். ஆனா அதுக்குள்ள என் பேரன் மனைவியோட உயிருக்கோ மானத்துக்கோ அந்த ஜெயில்ல எந்த விதமான ஆபத்தும் ஏற்படலாம் சார். அதனாலதான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றதுக்காக வந்தேன். நோ 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 நோ, நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிஸ்டர்ப் ஆனப்போ கண்டிப்பா நீங்க எங்க பார்வைக்கு கொண்டு வரணும். நான் அவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஐ வில் டேக் a decision. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டாம். ரொம்ப நன்றி சார். போயிட்டு வரேன் சார். போயிட்டு வாங்க. சார், நேத்து அவ்வளோ போராடியும் உங்களால ஒன்றும் பண்ண முடியலையே சார். அதெல்லாம் போகட்டும் விடு. நம்ம வேலை தப்புச்சுத அதுவே பெரிய விஷயம்தான். நீங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்வீங்கன்னு எனக்கு தெரியாதா சார்? அதனாலதான் நீங்க சொன்னா என்ன வேணாலும் செய்யறேன். எது வந்தாலும் நீங்க பாத்துப்பீங்கிற தைரியத்துல தானே சார். சார் போன். இந்த போனுக்கு நேரம் காலமே தெரியாது. ஹலோ சார், வணக்கம் சார். சார் ஐஜி சார், இதோ வர சார். ஒரே நிமிஷம் சார். இந்த ஜெயில சிங்கம் மாதிரி சீன் போடுவான். ஆனா ஐஜி சார் கூப்பிட்டோன்னு பூனை மாதிரி ஓடிடுவான். ஓகே 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 மிஸ்டர் ஷாம், ஆல் தி பெஸ்ட். குட் மார்னிங் சார். என்ன ஜெயில ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சா? ஆமா சார்,
சின்ன பிரச்சனை தான் சார். புதுசா வந்தவங்களுக்கும் சீனியர்ஸுக்கும் எப்போ ஒரு கோல்ட் வார் நடக்கும். இது சகஜம் தானே சார்? ஐ சி. நீ நல்லா தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ் சார், இட்ஸ் மை டியூட்டி சார். அதனால தான் ஈஸியா ஹேண்டில் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் சார். ஐ மீன் சிச்சுவேஷனை உடனே உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டேன்னு சொல்ல வந்தேன். தேங்க்யூ சார். ஆமா சார். 4th பிளாக்ல இருக்கிற லிங்குசாமிக்கு சுண்டு வரல்ல கல்லுப்பட்டு நசுங்கி போச்சா? இப்போ எப்படி இருக்கான்? இந்த விஷயம் பார்வைக்கு வரலையே சார். நீ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த மீனாட்சியை பத்தி கூட எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. யூ ஹவ் டன் அ குட் ஜாப். ஸோ அதை நாங்கள் பாராட்டணும்ல. என்ன சார் ப்ரமோஷனா? பிரிச்சு பாரு. சஸ்பென்ஷன் ஆர்டர். உன் சேவையை பாராட்டி கொடுக்குற அன்பளிப்பு. ஒரு கைதிக்கு சுண்டு வரல அடிபட்டதே என் பார்வைக்கு வந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணை பலாத்காரம் பண்ண விஷயம் என் பார்வைக்கு வராம இருக்குமா? சொல்லு சார். பொண்டாட்டி புள்ள இருக்கிறவன் சார். நீங்க இப்படி செய்யறது ரொம்ப அநியாயம் சார். அதனாலதான் நான் உன்னை ஷூட் பண்ணாம விடுறேன். கெட் அவுட்.